இப்போ நாம் 2 டிப்ஸ் பார்க்க போகிறோம். இது பரன்னு சொல்லக்கூடியது. இப்போல்லாம் இது போல், அதாவது கட்டடங்களுக்குள்ளேயே நம்ம வீட்டுக்குள்ளேயே இது போல் நமக்கு செய்து கொடுத்துட்றாங்க. சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் அந்த நுழைவாயிலுக்கு ஒரு டோருன்னு போடுறதில்ல. ஒரு சிலர் வீட்டில் போட்டிருப்பாங்க, ஒரு சிலர் வீட்டில் ஓப்பனாக தான் இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், செல்லோ டேப்பை அந்த லாப்ட் அந்த அடி சுவத்தில் ஒட்டிட்டு தர்மாக்கோலை வச்சு அதோட ஒட்டிடுறோம். கீழே ஒரு ஆணி அடித்து அதில் அப்படியே நிற்க வச்சிட்றோம் தர்மாக்கோலை. இதை நாங்கள் வச்சு இப்போ பாருங்கள் 7 வருஷம் ஆகுது. கொஞ்சம் அந்த தர்மாக்கோல் இப்போ தான் கொஞ்சம் உதிருது. அப்போ 7 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம தர்மாக்கோலை மாற்றினா போதும், தூசிகள் உள்ளே போகாது. அந்த கிளிப்பு மாதிரி வச்சுருக்கோம். அந்த கிளிப்பை எடுத்துகிட்டு பாருங்கள், அந்த செல்லோ டேப்லேருந்து விழாது. அந்த தர்மாக்கோல் லேசாக தான் இருக்குது. அப்புறம் இப்படி மூடி அந்த ஆணியில் அந்த கிளிப்பை போட்டோன்னா அது ஆடாமல் நிற்கும். ஃபேன்லாம் ஓடும்போது அந்த தர்மாக்கோல் லேசாக இருக்கு இல்லையா, செவுத்தில் அப்படியே ஒட்டியே இருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் இந்த பதிவை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது யாரும் உங்கள் உற்றவங்களுக்கு, ஓப்பன் டோர் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதாவது இந்த ஓப்பன் லாஃப்ட் அதில் நாம் ஒரு நியூஸ் பேப்பரை போட்டோன்னா 2 நியூஸ் பேப்பரை தரையிலையே ஒட்டி அதில் போட்டு விட்டோன்னா வருடம் ஒரு முறை நியூஸ் பேப்பரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டால் போதும். கிச்சன்லலாம் அந்த பிசுக்கு பிடிக்காது, அந்த பேப்பர்லேயே பிடிச்சிக்கும். இந்த பெட்ரூமு இதில் எல்லாமே தூசி மட்டும்தான் இருக்கும். அந்த ஃபேன் காற்றுனாலெல்லாம் அது ஆடி வராது. ஜன்னலில் வர காற்றுனாலலாம் மேலே சவுண்டு கொடுக்காதுங்கிறதுக்கு பேப்பரை செல்லோ டேப்பில் ஒட்டி நம்ம லாஃப்டில் போகிறோம். இந்த லாஃப்டில் கூட இப்போ நம்ம ரெக்ஸின் ரப்பர் ஷீட்லாம் போடலாம். ஆனால் அதை திரும்ப நம்ம வாஷ் பண்ணோம் இல்லையா, அதனால் இப்போ 2 நியூஸ் பேப்பர் வச்சுட்டோன்னா அதை நான் நெட்டாக ஒட்டி விடுறேன். நீங்கள் சின்னதாக கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் கீழே தரையில் போட்டு உங்களுக்கு வீடியோவுக்காக ஒட்டி காமிக்கிறேன். இப்படி நீங்கள் அது ஒரு தோக்காளி போல் ஒரு ஸ்டூலில் நின்றுக்கிட்டு நீங்கள் அந்த லாஃப்டில் இது போல் ஒட்டிக்கலாம் கணக்காக. ஏன்னா தூசி மட்டும்தான் அதில் படப்போகுது, நம்ம இதை கண்ணில் பார்க்க போகிறதில்ல. அதனால் சும்மா நீங்கள் நியூஸ் பேப்பர் போட்டால் போதும். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்திங்கன்னா கூட போதும். பெரும்பாலும் புழங்குற பொருட்களை நம்ம கீழ் செல்ஃப்லேயே வச்சுக்க பார்க்கணும். நம்ம லாஃப்டில் வச்சிட்டோன்னா எவ்வளவு தேவையான நேரத்துலையும் கூட நம்ம எடுக்க சோம்பேறித்தனம் பட்டுட்டு அதை எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா எடுத்து கொடுக்க ஆள் வேணும். அதுபோல் முடிஞ்ச அளவுக்கு கீழேயே நீங்கள் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு நீங்கள் பொருட்களை கம்மி பண்ணுங்கள். தேவையில்லாத பொருட்களை ஒவ்வொரு க்ளீனிங் டயத்துலையும் வெளியேற்ற பழகிக்கணும். செஞ்சது தேவையில்லாததுன்னு மனசுக்கும் கண்ணுக்கும் படுறத கண்டிப்பாக வெளியேற்றிடுங்க. அது நல்ல அதிர்வை, பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும். இப்போ பீரோவுக்கு மேலேயும் நம்ம இதே போல் பேப்பரை போட்டுடலாம். இந்த பதிவு எதுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, கண்டிப்பாக பீரோவுக்கு மேலே நம்ம எந்த பொருட்களையுமே வைக்கக்கூடாது. அது மேலே தலகாணி வைக்கிறது, இல்லை ஏதோ பேக் வெளியே கொண்டுட்டு போன பேக்கை கொண்டு அங்கே வைக்கிறது கண்டிப்பாக கூடாது. இந்த பீரோக்குள்ளே தான் நம்மளோட தேவையான முக்கியமான எல்லா தஸ்தாவேஜுகள்லேருந்து இல்லை உள்ள ஒரு சாமி படமாவது கண்டிப்பாக வச்சுருப்போம். அதுக்கு மேலே இதை நம்ம வைக்கிறத கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். ஆனால் நமக்கு ஒரு சின்ன வீடாக, இப்போ என்னதெல்லாம் வாடகை வீடு தான், ஆனாலும் இது நமக்கு ஒரு மாதிரி கண்ணை உறுத்தும். இதில் ஏதாவது ஒன்று வைக்கணுமே அப்படின்னு தோணும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இதை தவிர்த்துருங்க. இது மேலே நீங்கள் வைக்கக்கூடாது. ஐஸ்வர்யங்கள் நமக்கு கண்டிப்பாக கம்மியாகும். வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். நீங்கள் எந்த பொருளை அது மேலே வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த நெகட்டிவ் எனர்ஜியை அது குடும்பத்துக்குள்ளே கொடுக்கும். அதனால் அந்த பீரோ மேலே வைக்கிறத மட்டும் தவிர்த்துக்கலாம். அதே போல் பெரும்பாலும் உங்களோட பெட்ரூம்லேயோ இல்லை அந்த மூளை தென்மேற்கு மூளையாக வருதுன்னு வைங்க. அந்த இந்த லாப்ட்டு உங்களுக்கு தென்மேற்கு இப்படி வருதுன்னா அதிலிருந்து கொஞ்சம் ஒரு அடி கேப் விட்டுட்டு நான் அது ஒரு ஒயர் கூட வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன்னா அது ஐஸ்வர்யத்துக்கான இடம். நீங்கள் அந்த இடத்துல ஒரு வெள்ளிக்கிழமைன்னா ஒரு பூ வச்சு வர்றது கூட ரொம்ப உசிதம். நாங்கள் வயசானவங்கிறதுனால லாப்ட்லலாம் ஏறி வைக்க முடியாது.
உங்களுக்கு அப்படி வைக்கலாம், இல்லை அது வைக்க தேவையில்லைன்னாலும் அந்த இடத்துல ஐஸ்வர்யம் கொடுக்கக்கூடியது அந்த மூலையில் எதையும் நீங்கள் வைக்க வேணாம். பாருங்கள், ஒரு 2 அடி தள்ளி நான் இந்த பேக்கெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு அதாவது தென்மேற்கு மூலை அந்த லாட்டில் ஓரத்தில் தேவையில்லாத பொருட்களை, தேவையான பொருட்களை கூட அந்த இடத்துல வைக்க வேணாம். கொஞ்சம் அப்படி இடைவெளி, அந்த இடத்துல காற்று போகிற மாதிரி இடைவெளி விடுங்க. இந்த மகாலயபட்ச காலத்தில் க்ளீனிங் ஒர்க்கும் நாம் சாஸ்திரத்தையுமே பார்த்துருக்கோம். யாருக்கு தேவையோ உங்கள் உற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.